வெல்கம் டு சேம் இன்டீரியர். நம்ம ஒர்க் பண்ணிக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்தியூரில் நகலூர் என்ற ஏரியாவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த கஸ்டமர் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணப்பலாம், நம்மளோட வீடியோஸ் பார்த்து தான் காண்டாக்ட் பண்ணாரு. நம்மளோட ஒர்க் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணாப்லைங்க. இந்த வீட்டில் நம்ம என்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்னா, ஒரு கிச்சனு, ஒரு பார்ட்டிஷன், அப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, லாஸ்ட்டாக ஒரு டிவி பண்ணியிருக்குங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாலில் என்ட்ரி ஆனதும் நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஒர்க்குங்க. அந்த பார்ட்டிஷன் ஒர்க்கிட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டிசைனாகவும் கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஆர்ச் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஆர்ச் டைப் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸாகவும், இன்னொன்று நீங்கள் ஃப்ளவர் வைக்கிறதுக்கு, இந்த சிலைகள் வைக்கிறதுக்கு, அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பர்பஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அது தேவையில்லாமல் ஐட்டம்ஸ் கூட உள்ளே தம் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பில்லர் டிசைனில், அதாவது எல்லாமே லைனிங் பில்லர் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் பாக்ஸுங்க. இதுலையுமே நீங்கள் இந்த அவார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் நம்ம இங்கே வந்து டம்மி பண்ணிட்டோம். பேக் சைடு வந்து யூசேஜ் பண்ணிடுற மாதிரி இந்த பக்கம் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் லைட் நம்ம வச்சு கொடுத்துருக்குங்க. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுவும் ஸ்டோரேஜ் தாங்க. இதுலேயுமே ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். கிச்சனில் நம்ம என்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்னா, அரிசி ட்ரம்மு, அப்புறம் விக்கர் பேஸ்கெட்டு, அப்புறம் டேண்டம்மு, யூபிவிசி ட்ராயர்ஸ், இந்த நாலுமே பண்ணி கொடுத்துருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் யூனிக்காகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவும், கொஞ்சம் கலர் வந்து அதாவது மேட் லைட்டிங் போடுறப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுக்காகவும் ஒயிட்டில் பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஏரியாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பாக்ஸுங்க. கிச்சனுக்கு தேவையான மசாலா ரேக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்காக பக்கமே உங்களுக்கு இந்த டபுள் டோர் வர மாதிரி போட்டு கொடுத்துருக்குங்க. ரைட் சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 3 டோர்ஸில் வர மாதிரி கிளாஸ் டோர் டிசைன் பண்ணி இதுவும் சேம் அதே கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஹேண்டில்ஸு ப்ளஸ் கண்ணாடி டிசைன்ஸ் இது எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க. உங்களுக்கு வேணுன்றப்போ மாற்றி நம்ம பண்ணிக்க முடியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ட்ரம்முங்க. அரிசி ட்ரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த யூபிவிசிலே ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 kg உங்களுக்கு அப்படியே டம்ப் பண்ணி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. இன்னொன்று ஈஸியாகவும் அக்சசபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி ட்ரம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூபிவிசிலே ட்ராயர்ஸ் கூட பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோர்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. பாட்டம் ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்ட்லுங்க. அதாவது கீழே வந்து ஹேண்டில்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக கஸ்டமர் வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் கேட்டாங்க, அதை நம்ம வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்டுக்கு பதிலாக யூபிவிசிலே நம்ம ட்ராயர்ஸ் பண்ணி ஹேர் சர்க்குலேஷன் போகிறதுக்காக இந்த ஒயரை வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது வந்து நீங்கள் காய்கறி ஐட்டம்ஸு, பழங்கள் எல்லாமே இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஹேர் சர்க்குலேஷன் நம்ம வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸோட. கார்னர் டோருக்கு பதிலாக நம்ம சிங்கிள் டோராகவே போட்டு பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேண்டம் பாக்ஸ் பண்ணிக்கிறோங்க. டேண்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே கட்லரி யூனிட்டுங்க. இந்த ஸ்பூனு, கரண்டி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸுங்க. பிளேட் வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிவிசிலேயே நம்ம வந்து பேஸ்கெட் பண்ணி கொடுத்துருக்குங்க. யூபிவிசியில் ரெண்டுமே கஸ்டமைஸ்டு சைஸாக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது காமனான ஐட்டம்ஸு, பெரிய பெரிய பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலான்றதுக்காக நம்ம யூபிவிசிலே பண்ணி கொடுத்துட்டேங்க. அதே சேம் தாங்க கீழேயுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே ஒரு சிங்கிள் டோர் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமில் என்ன கலர் பண்ணியிருக்கோம்னா பிளாக் கலரும் கோல்டு கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் கலர் காம்பினேஷனில், ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஸில் வர மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கிச்சனில் ஒரு கலர்ஸு, ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஒரு கலர்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு கலருங்க. கீழே வார்ட்ரோப் எல்லாமே எல் டைப்பில் நம்ம செல்ஃப்ஸ் தான் கொடுத்து பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் போர்ஷனு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி லாக்கர் கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே நம்ம யூபிவிசியில் பண்ணதாங்க. நிறைய பேர் வந்து யூபிவிசியில் செல்ஃப்ஸ் கொடுத்தா தாங்குமா, எந்த அளவுக்கு வெயிட் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த மாதிரி கொஷின் எல்லாம் கேட்குறாங்க. 30-40 kg தாராளமாக வெயிட் தாங்குங்க. இது எல்லாமே நம்ம யூபிவிசியில் பண்ண வார்ட்ரோப்ஸ் தாங்க. இதில் டோட்டலாகவே எல்லாமே செல்ஃப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப்ஸ் தாங்க. இந்த எல் டைப்லையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே செல்ஃப்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டிங்க. விண்டோ சீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம வந்து இடிச்சு கூடான்றதுக்காக இங்கேயுமே கார்னர் கவ் பண்ணிட்டோம், இந்த பக்கமும் கார்னர் கவ் பண்ணிட்டோம்.
கீழே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ட்ராவர்ஸ் வச்சு கொடுத்துருக்குங்க. ஃபுல்லாகவே ட்ராயர்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ வந்து திங்ஸை வந்து ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் இந்த விண்டோ சீட்டிங் மேலே நீங்கள் ஒரு 3-4 நம்பர்ஸ் கூட தாராளமாக உட்கார முடியுங்க. அந்தளவுக்கு வெயிட் கெப்பாசிட்டி தாராளமாக தாங்கும். நீங்கள் புக்ஸ் படிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்குலாம் இந்த விண்டோ சீட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் தாங்காதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தாராளமாக யூபிவிசிலே செஞ்சாலும் விண்டோ சீட்டிங் நல்லாவே வெயிட் தாங்கும். மேலே சோஃபா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டேபிளுங்க. ரைட்டிங் டேபிளும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கார்னர் கவ் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ராயர்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புக் செல்ஃப்ஸு ஓப்பனாக வைக்கிறதுக்காக இந்த யூசேஜுக்காக இதை பண்ணி கொடுத்துருக்கு. லெஃப்ட் ரைட்டு டோர்ஸாகவும் சென்டர் வந்து ஓப்பன் செல்ஃப்ஸாகவும் கொடுத்துருக்குங்க. பேக் சைடு லூவர்ஸ் பேனலுங்க. இது வந்து யூபிவிசியில் லூவர்ஸ் கொடுத்துருக்குங்க. இது வந்து கிரே கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் தனியாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா யூபிவிசிலே நம்ம பண்ணி கொடுத்த டோர் தாங்க. இது ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் உட்டில் தான் டோர் போடணும் கூட அவசியம் கிடையாது. யூபிவிசிலேயே கூட நீங்கள் டோர் போடலாம். உள்ளே அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக மிரர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஓவல் ஷேப்பில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குங்க. பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் வால் பேனல் கொடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா பேக் சைடு ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்குங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து யூனிக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் நல்லாவே கொடுக்குங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கு. 2 ட்ராயர்ஸுங்க. அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கிளாஸ் கொடுத்து யூனிக்காக செல்ஃப்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்குங்க. அது இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. லைட்டிங் எரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். டோட்டலாகவே ஒரு செட்டப்பாக பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூனிக்காக இருக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுங்க. இந்த டிவி யூனிட்டில் என்ன நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம்னா ப்ரொஃபைல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அலுமினியம் ப்ரொஃபைலுங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை இப்போ நம்ம நார்மல் டோர் போகிறதுக்கும் இந்த மாதிரி ப்ரொஃபைல் அலுமினியம் யூஸ் பண்ணி போகிறதுக்கும் வித்தியாசம் என்னங்கன்னா இதோட அவுட் லுக்குங்க. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதோட ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேபிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராயர்ஸ் தாங்க. வித் நாபு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமில் வந்து ஹேண்டில்ஸ் ஒன்று வச்சுருப்போம், கிச்சனில் ஒரு ஹேண்டில் வச்சுருப்போம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நாப் ஹேண்டில் எல்லாமே இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோங்க. இது வந்து கூலிங் கிளாஸுங்க. ரிசீவ்டு ஒர்க் ஆகுன்றதுக்காக இந்த ஏரியாவில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்லே இந்த ஏரியா கவ் பண்ணி கொடுத்துருக்குங்க. நார்மலாக ஸ்கொயராக பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இதை வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூனிக்காக தேர்ந்ததுக்காக இந்த கவு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது அங்கேருந்து பார்க்குறப்பே உங்களுக்கு அது ஒரு லுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்குங்க. டிவிக்கு பேக்ரவுண்ட்லேயுமே ஒரு பேனல்ஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். இதை சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூவர்ஸ் பேனல் வந்து டார்க்கில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லே நம்ம யூனிக்காக பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரேயர் யூனிட்டுங்க. இந்த ப்ரேயர் யூனிட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு கேட்டாப்பிள்ளைங்க. அதே சேம் அப்படியே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஏரியான்றனால அவருக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே WPC லூவர்ஸ் கொடுத்து ஹால் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பார்டர் கொடுத்துருக்குங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்லைட் கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு யூனிக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்னா லெஃப்ட் ரைட் ஒரு செல்ஃப்ஸு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செல்ஃப்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேபிளுங்க. டேபிளுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவ் பண்ணிட்டோம் கார்னர். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நீட்டாகவே கவ் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு சென்டர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க. டோர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது மட்டும்தான் கஸ்டமர் ரொம்ப விரும்பி கேட்ட ஒரே மாடல்னா இந்த ப்ரேயர் யூனிட் மட்டும்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துருப்போம். இதே மாதிரி உங்களுக்கு டிசைனாகவும் யூனிக்காகவும் பண்ணணுன்னாலும் நீங்கள் மறக்காமல் CM இன்டீரியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.